வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி போகணும், நம்ம என்னென்ன எடுத்துன்னு போகணும், ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அது ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹால் டிக்கெட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூகுள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த லிங்க் வரும் பாருங்க. அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. மேலே ஓகே கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஏற்கனவே பதிவு செய்தவருக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு இருக்கும் பாருங்கள். அது வந்து என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான வேல்யூ வந்து நீங்கள் ஆட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு உங்களோட ஐடி வந்து உங்களுக்கு தெரியலனா, இல்லை வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலனா, உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைனலாக குறியீடு எண் மறந்துவிட சொல்லியிருக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். உங்கள் டே, மந்த், இயர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிடணும். நீங்கள் பதிவு பண்ணும்போது இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க பாருங்கள். அதாவது ரெஜிஸ்டர்ட் இமெயில், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி வந்து இங்கே வந்துடும். உங்களோட ஐடி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். கடவுச்சொல் மறந்து விட்டு தான் இருக்க பாருங்கள். இதில் கிளிக் பண்ணிங்க. உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச லாகின் ஐடி இருக்கும் பாருங்கள். அதை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. உங்களுடைய லாகின் ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி டே, மந்த், இயர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இல்லை வந்து ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்துங்க. என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கு இல்லைன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெண்டுமே வந்து மெசேஜ் வந்துடும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லை வந்து இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் இல்லாமலே இல்லை இமெயில் ஐடி இல்லாமலே நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், கிளிக் ஹியர் இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அக்சஸ் டு ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து ஃபோன் நம்பரோ இல்லை வந்து இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இங்கே வந்து உங்களோட லாகின் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு அதேமாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இருக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து என்டர் பண்ணிங்க. அதேமாதிரி உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் இருக்கும் பாருங்கள். அது வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரோ இல்லை வந்து உங்களுடைய 10th ரெஜிஸ்டர் நம்பரோ இல்லை வந்து உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் நம்பரோ நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 10th ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்து அந்த நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமர்ப்பிக்க கொடுங்க. சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா நீங்களே வந்து ஓனாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பரு இது நாலுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்ளடக்கிறதுக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரிகவர் பண்ண ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ அந்த வேல்யூ இருக்குது பாருங்கள். இது வந்து ஆட் பண்ணிங்க. சமர்ப்பிக்க கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தெரியலனா அப்ளிகேஷன் ஹிஸ்டரி இருக்குது பாருங்கள். அதில் போயிடுங்க. அதில் போயிங்கன்னா வந்து அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ண அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், நோட் பண்ணி வச்சுங்க. அப்ளிகேஷன் ஐடி இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. திரும்ப நீங்கள் டேஷ்போர்டு போயிடுங்க. போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய
டேட் ஆஃப் பர்த்துக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற டேட்டு, எக்ஸாம் எழுத போகிற சென்டர் நேமு, உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. முதல் எக்ஸாமுக்கான டேட்டோ டைமோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம் இருக்குது பாருங்கள். 2வது எக்ஸாமுக்கு வந்து அதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நம்பரு, லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுனா உங்களுக்கு வந்து டவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வர வேண்டிய நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து காலை செஷன் பார்த்தீங்கன்னா வந்து காலை எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் 8:30 மணிலாம் உள்ளே போயிடணும். மதியான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1:30 மணிலாம் நீங்கள் உள்ளே போயிடணும். சலுகை நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலை டைமில் வந்து 9 மணி கொடுத்துருக்காங்க. காலை டைமில் வந்து 9 மணி கொடுத்துருக்காங்க. பிற்பகல் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி கொடுத்துருக்காங்க சலுகை நேரம். தேர்வு தொடங்கும் நேரம் பார்த்திங்கன்னா வந்து காலையில் பார்த்தீங்கன்னா வந்து 9:30 மணி கொடுத்துருக்காங்க. அதே வந்து மதியான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 மணி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக டைமுக்கு போயிடுங்க, உள்ளே போயிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி போகணும், நீங்கள் என்னென்ன எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு நிறையா பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இது ஒன்று ஒன்றா படிச்சுங்க. படிச்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக டைமுக்கு போயிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.